பிரைஸ் எல்லார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உன் கால் இடராது. ஆமென். நீ பயமின்றி உன் வழி நடப்பாய், உன் கால் இடராது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. நான் செய்யற வேலைகள்ல, எடுக்கிற முயற்சியில, நடக்கிற பாதையில எதிரையும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. நீ பயமின்றி உன் வழி நடப்பாயின்னு கர்த்தர் சொல்றாருங்க. உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார். உன் பாதம் களி இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தன் கரம் ஏந்தி கொண்டு போறாங்க வசனம் இருக்கு இல்லையா? நீங்க எந்த பிரச்சனையும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க தேவனாகிறாரு. கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாச அசைக்க வசனத்திற்காக செய்யற எல்லா காரியங்களையும், எங்க போனாலும் எந்த முயற்சி எடுத்தாலும், அது ஊழியத்தின் பாதையில இருந்தாலும் சரி, இல்ல வீட்டு காரியமா இருந்தாலும், தொழில் வேலை செய்யற எங்க போனாலும் ஜெபித்து விட்டு கர்த்தரை முன்பாக வச்சு அவர் வசனத்தின்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை தரும் கர்த்தர். நீ நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவாரு. உன் பாதம் களி எதிராதபடிக்கு அவர்கள் உன்னை தன் கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பாருங்க. எந்த பிரச்சனையும் வேலை செய்யறதுல தெரிஞ்சு தெரியாம இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டேன், இவங்ககிட்ட பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன், இவங்ககிட்ட கடன் வாங்கி மாட்டிக்கிட்டேன், இந்த பிரச்சனை சிக்கிக்கிட்டேன், இவங்ககிட்ட பொருள் கொடுத்த பணம் வரல, இப்படி எந்த பிரச்சனையும் சிக்கி விடாபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உன் கால் இடராது. எந்த பிரச்சனையும் சிக்கி விடாபடிக்கு கர்த்தர் உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பேன்னு கர்த்தர் சொல்றாருங்க. நீங்க விசுவாசத்தோட ஆமையை பெற்றுக் கொள்ளுங்கள். வழியை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க கர்த்தர்ட்ட உங்க வழியை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழி காண்பித்து எல்லா பிரச்சனைக்கும் விலக்கி பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்காரு. கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம், உன் கால் இடராது. ஆமென். God bless you.